சிதறி கிடக்கும் சூரிய ஒளியை ஒரு பூத கண்ணாடியின் மூலம் ஒன்று சேர்க்கும் போது அது பஞ்சை எரிக்கிறது. அதுபோல் மிகவும் மெல்லியதான நீராவியை ஒன்று சேர்த்து ஒரு இரும்பு பெட்டிக்குள் அடைக்கும் போது அது ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள ரயில் வண்டியை இழுத்துச் செல்லும் பலம் பெறுகிறது. அதே போல் சிதறி கிடக்கும் நம் மன அறையை ஒன்றுபடுத்தும் போது ஷேக்ஸ்பியர் போன்ற பல இலக்கிய மேதைகளும், மைக்கேல் ஏஞ்சல் போன்ற வான்புகழ் கொண்ட சிற்பிகளும், கம்பன் போன்ற கவி சக்கரவர்த்திகளும், சர் சி வி ராமன் போன்ற விஞ்ஞான மேதைகளும், நாகரிகம் வளர்த்த பல நல்லவர்களும் நம்மிடையே தோன்றுகின்றனர். என்ன இது கூண்டுல இருந்த குருவி பறந்து போச்சு சார். உன் மூளைதான் உன்னை விட்டு பறந்து போச்சு. நீ இந்த கிளாஸ்ல எத்தனை வருஷம் இருக்க? 2 வருஷமா இருக்கேன் சார். எங்க அண்ணன் 3 வருஷம். உங்க அப்பா? அப்பா ரெக்கார்ட் பிரேக், அவர் 4 வருஷம். சும்மா எடுத்த கிளாஸ் இருக்கணும் சார். உங்க அப்பா ரெக்கார்டை நீ பிரேக் பண்ணிடு. நீ இந்த கிளாஸை விட்டு மாறவே போறதில்லை. மாணவர்களாக இருக்கும்போது சிரிப்பிலும் வேடிக்கையிலும் கவனத்தை சிதற விடுபவர்கள் வருங்கால வாழ்க்கையிலே வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தவறி விடுவார்கள். நம் எதிரிகள் நம்முடனே பிறந்து நமக்குள் ஊசலாடிக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள், அவை கண்ணுக்கு தெரியாதவை. அந்த உட்புற எதிரிகளை சமாளிப்பது மிக மிக கடினம். அந்த எதிரிகளை வெல்வதுதான் நமது கடமை. இந்த பாடத்தை இதோடு முடித்துக் கொள்வோம். சார் சார், உட்புற எதிரின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றவனை எப்படி எழுப்புறது? ப்ரொஃபசர் ஆர் கிருஷ்ணன், MA ML DLit எக்கனாமிக்ஸ் டிப்ளமோ லண்டன். அடேப்பா, நீ ப்ரொஃபசர் வீட்டு நாயா? நான் உங்க வீட்டுல ஒண்ணு திருட வரல, என்ன விட்டுடு. இனிமே நீ என் ஃப்ரெண்டு இல்ல? எவ்வளவு புஸ்தகங்கள், எவ்வளவு படிச்சிருக்காரு. ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன். சேர்ந்திருக்க வேண்டிய 2 பொம்மைகளையும் பிரிச்சு வச்சிருக்காரு. இவ்வளவு படிச்சவருக்கு இளமையும் இன்பமும் பிரிக்க முடியாதுங்கிறது ஏன் தெரியல? 2 பேரும் சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.
இப்ப பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. கிருஷ்ணன் இந்த மூலையில் இருந்தான், ராதா அந்த மூலையில் இருந்தாள். யார் இருவரையும் ஒன்று சேர்த்தது? வேளை தானாக ஒன்று சேர்ந்திருப்பார்களோ? மணி, யாராவது வந்தார்களா? ராதா, நீயாக சேர்ந்தாயா அல்லது கிருஷ்ணன் உன்னிடம் வந்து சேர்ந்தானா? கிருஷ்ணன் will never come to you. உன்னை கிருஷ்ணனிடமிருந்து பிரித்து விட்டேன் என்று கோபப்படுகிறாயா? ஐம் சாரி. கோபப்படாது. இனிமேல் நீ கிருஷ்ணனுடன் எப்போதும் சேர்ந்தே இருக்கலாம். நாட் பேட். சேர்ந்திருப்பது அழகாகத்தான் இருக்கிறது. சோ உனக்கு கூட இது சம்மதம் தானே? Then it's all right. கோமதி, மழை அதிகமா வரும் போல இருக்கு. நீ ஊருக்கு போ. போறேன். ஆனா என் உயிரை இங்கதான் விட்டுட்டு போறேன். சீக்கிரமா நம்ம திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. நிச்சயமா. டாடா. சேரு. பாய் பாய். ராமு, யார் அந்த பெண்? சார், அது சார். ராமு, உன் கடமை என்ன? லட்சியம் என்ன? வாழ்க்கையில நீ ஒரு நிரந்தரமான நிலையை அடையிற வரைக்கும் காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைக்கலாமா? சேச்சே, நான் உனக்கு செய்த உதவியெல்லாம் விடலுக்கிறச்சு நீரா போயிடும் போல இருக்கப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இல்லப்பா, நீதான் என்ன மன்னிக்கணும். நீ ஒரு பெரிய மேதையாக போகிறேன் கனவு கண்டம் பாரு, அது என்னுடைய தவறு. அதுக்காக நீதான் என்ன மன்னிக்கணும். சார், ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், உங்க மேல ஆணையா சொல்றேன், என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைக்கிற வரைக்கும் எந்த பெண்ணை மேல கல்யாணம் செய்திருக்கிறது இல்லை. இது சத்தியம் சார், இது சத்தியம். யாரு? ராதாவா? என்ன கொடை இல்லாம மழையில வாக் பண்றியா? இல்ல சார், பார்க்குக்கு வந்த சார், மழை வந்துடுச்சு சார். உங்க கொடைக்குள்ள வரலாமா சார்? நோ. நீங்க நினைறீங்களா சார்? தேங்க்ஸ். மழை எவ்வளவு அழகா இருக்கு. வானம் என்ற தந்தை பூமி என்ற தாயை அணைக்கும் காட்சி அல்லவா மழை? என்ன சொன்னீங்க? வானம் என்ற தந்தை பூமி என்ற தாயை அணைக்கும் காட்சி அல்லவா மழை? சார், சார், கையை எடுக்கிறீங்களா? I'm sorry. I'm not sorry, sir. What do you mean? இதுக்கெல்லாம் மீனிங் எப்படி சார் சொல்றது? No. The rain is all right. I'm Bistri.
காதலே உலகம், காதலே உலகம், காதலே வாழ், காதலே காதலே வாழ், காதலே வாழ், காதலே காதலே வாழ், காதலே காதலே வாழ், காதலே உலகம், காதலே உலகம். என்னை கொல்லாதே, என் இதயத்தை விட்டு போய்விடு. காதலினால் மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம், காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. துறவு கடலே, அறிந்தோர் சொல் மலையே, என் உள்ளத்தை சுடும் மயக்கத்தை போக்க ஒரு வழி சொல்லுங்கள், ஒரு வழி சொல்லுங்கள். உலக துன்பத்தின் ஆணிவேரே ஆசைதான். ஆசை சூழ் உலகில் நீ வாழ்ந்தாலும் உன் மனம் புளியம்பழமும் அதன் ஓடு போலவும் இருக்க வேண்டும். ஆசையை விட்டுவிடு, ஆசையை ஒழி. ஆயிரம் தத்துவங்கள் ஒரு அழகான பெண்ணின் முகத்திற்கு ஈடாகுமா? அருட்பெருஞ்சோதியே, இந்த மயக்கத்திலிருந்து நான் கரையேறி செல்வதற்கு என்ன வழி? பலவிடத்தே மனதை பாயவிட்டு ஓடாமல் நிலையாக நிற்பதற்கு என்ன வழி வள்ளலே, என்ன வழி? மனதை ஒரு வில்லாக்கி, வைராக்கியத்தை நாணாக்கி, அறிவை அன்பாக்கி, ஆசையை கொள், உன் ஆசையை கொள், ஆசையை கொள், உன் ஆசையை கொள், ஆசையை கொள், உன் ஆசை